என்ன மாதிரியான ஒரு நட்புறவு வந்து நமக்கும் பங்களாதேஷுக்கும் போய் கொண்டிருக்கிறது? ஒரு பாதகமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறதா? அதாவது ஷேக் ஹசீனாவோட ஆட்சி என்றாலே அது ஒரு குடும்ப ஆட்சி. பேசினாலே சிறைக்கு போயிடணும், பேசினாலே ஏதாவது வழக்கு, இப்படி தான் வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் நாட்டில் வந்து தலைவிரித்து ஆடுவது, வேலை வாய்ப்பின்மை சுத்தமாக இல்லை. ஒரு இந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு அல்லலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கேருந்து இந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு தஞ்சம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து ஹெலிகாப்டரை எடுத்து இங்கேருந்து வரக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் மத்தியிலே அவ்வளவு பெரிய அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருந்தார் திரு ஷேக் ஹசீனா அவர்கள். தொடர்ந்து பங்களாதேஷ் நம்முடைய இந்தியாவினுடைய உள் விவகாரங்களிலும் அவர்கள் வந்து தலையிடுகிறார்கள். குறிப்பாக இந்த வக்ஃபுகளில் கூட போராட்டங்கள் நடந்துச்சு இல்லையா? வெஸ்ட் பெங்காலில் கூட வயலன்ஸ்கள்லாம் ஏற்பட்டது. வணக்கம். கடந்த ஆண்டு பங்களாதேஷில் ஒரு மாபெரும் ஒரு வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை வெடிச்சுட்டு தான் சொல்ல முடியும். அந்த உள்நாட்டு போருக்கு பிறகு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறினார். வெளியேறியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது போராட்டக்காரர்களால். வெளியேறிய அந்த நாட்டின் பிரதமர் இந்தியாவிற்கு தஞ்சம் புகுந்தார்கள். அந்த நாட்டினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு இடைக்கால ஒரு அரசாக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது அந்த முகமது யூனுஸ் அவர்கள் ஷேக் ஹசீனா அவர்களை நாடு கடத்த வேண்டும், எங்களுடைய மீண்டும் அவர்களை பங்களாதேஷுக்கு வரவழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்டர்போலுக்கு வந்து அவர் அணுகியிருக்கிறார். ரெட் கார்னர் நோட்டீஸை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், மீண்டும் அவர் பங்களாதேஷுக்குள்ள அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இன்டர்போல் என்றால் ஒரு சர்வதேச ஒரு காவல் நிலையம் என்று கூட நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். இந்த இன்டர்போலில் பார்த்தோம் அப்படின்னா 195 நாடுகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ சர்வதேச அளவில் ஒரு சர்வதேச ஒரு குற்றவாளி ஒரு வெளிநாடுகளில் இருக்கும் பட்சத்தில் அவரை தன்னுடைய நாடுகளை கடத்துவதற்கு இது ஒரு கருவியாக, ஒரு இயந்திரமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டோடு இருக்கக்கூடியது தான் அந்த இன்டர்போலிஸ் என்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை பங்களாதேஷினுடைய இடைக்கால அரசு அதனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் அணுகியிருக்கிறார். இப்போ அவங்க தஞ்சம் புகுத்திருக்கிறாங்க அம்மையார் ஷேக் ஹசீனா அவர்கள். தற்போது அவர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். அவர்களை வந்து மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கு வந்து செவி சாய்க்கவில்லை, மறுக்கிறது. அதனால இந்தியாவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் புதிய இடைக்கால அரசிற்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு நட்புறவு வந்து நமக்கும் பங்களாதேஷுக்கும் போய் கொண்டிருக்கிறது? ஒரு பாதகமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறதா? அந்த பாதகமான சூழல் இந்தியாவுக்கு சர்வதேச அளவிலே எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து உள்ளடக்கி ஒரு விரிவான ஒரு பார்வையை பார்ப்போம் வாங்க. இப்போ நான் சொன்னோம் இல்லையா, ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. கடந்த ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து அந்த உள்நாட்டு போர் என்பது உச்சத்துக்கு போச்சு. ஸோ அவங்க எதனால் வந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தார்கள், இதனால் வந்து அவர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டினுடைய பிரதமருக்கு ஒரு அந்த அவல நிலை ஏற்பட்டது என்பதற்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஸோ 1947 அப்படின்னு சொன்னாலே இந்தியர்களுக்கு இந்திய திருநாட்டிற்கு ஒரு விடுதலை கிடைத்த நாள் அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாரும் வந்து பார்ப்போம். ஸோ அந்த 1947 ஆகஸ்ட் 14 வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆகஸ்ட் 15 தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஆகஸ்ட் 14 விடுதலை கிடைக்கும் பொழுது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் 2 பாகிஸ்தானாக இருந்தது. பங்களாதேஷும் அப்போதைய பாகிஸ்தானாகத்தான் இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் பாகிஸ்தானாகத்தான் இருந்தது. நீங்கள் எல்லாம் அதை அறிந்த உண்மை. ஸோ அப்போது பங்களாதேஷ் பிறகு 1970களில் வந்து ஒரு முடிவு எடுக்குது, இதை வந்து நம்ம நாடு வந்து தனியாக தான் ஆக்கணும். ஏனென்றால் நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம் என்பது வேறு. பாகிஸ்தானுடைய அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே வந்து நமக்கு நிர்வாக ரீதியிலும் சரி பல விடயங்கள்லையும் வந்து நமக்கு வந்து செவி சாய்க்கவில்லை.
நமக்கு வஞ்சிக்கிறது பாகிஸ்தானுடைய அரசாங்கம். ஆகையினாலே நம்ம வந்து இங்கே பங்களாதேஷுங்கிற தனி நாடாகத்தான் பிரிய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவினுடைய மாபெரும் உதவினால் பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடு பிறந்தது நம்ம பார்க்க முடியுது. 1970 இது நடக்குதுங்க. அப்போது இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது அந்த தனிநாடு பெறுவதற்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோலை வகிச்சாங்க. அது நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த நாடு சுதந்திரம் கிடைப்பதற்கு, பங்களாதேஷ் என்ற நாடு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்ற நபர் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு அந்த பங்காற்றிருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் அப்போது ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த நாடுகள் சுதந்திரம் அடைவதற்கு வந்து பாடுபட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களுக்கு வந்து 30% வந்து அரசு வேலை வாய்ப்புகளில் வந்து ரிசர்வேஷன் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று வந்து பிறப்பிக்கிறாரு. ஓகே ஃபைன். இப்போ அவர் வந்து நாட்டினுடைய சுதந்திர வீரர்களுக்கு வந்து நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவர்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கோடு வந்து கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு படி மேலே போய் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்க சந்ததியினர்களுக்கு அவங்களுக்கும் அந்த 30% ரிசர்வேஷனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க. இது வந்து கடும் அதிருப்தி மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். அப்போது வந்து அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்கினீர்கள். அவர்களுக்கு வாரிசுகளுக்கும் மீண்டும் நீங்கள் கொடுக்குறீர்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகள் எல்லோருக்கும் பரவலாக இருக்காது, மறுக்கப்படும். இவர்கள் வந்து அந்த வாரிசுகள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்களும் அதை அனுபவிக்கலாமா அப்படின்ற ஒரு அதிருப்தி இருந்தது. பிறகு அம்மையார் ஷேக் ஹசீனா அவர்கள் 1996 ஒரு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு 2009 ஆண்டு தொடர்ந்து 2024 தேர்தல் வரை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் அந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் நீடித்து கொண்டிருந்திருக்கிறார். ஒரு சர்வாதிகாரியாக அந்த நாட்டின் மக்களுக்கு ஒரு அதிருப்தி தரக்கூடிய விதத்திலே அவர் செயல்பட்டிருந்தாலும் கூட சில நல்ல காரியங்களும் செய்திருப்பதாக வந்து கருதப்படுகிறது. அவர் மாணவர்களுக்கான இலவச கல்வி, இலவச புத்தகங்கள் இவைகளெல்லாம் வந்து அவர் செய்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் சொன்னாலுமே கூட கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது அவருடைய ஆட்சி காலத்திலே. முற்றிலுமாக யாரெல்லாம் வந்து எதிர்த்து போர்க்கொடி தூக்குகிறார்களோ, எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வந்து வழக்கு, எல்லாரும் சிறை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு ஒரு மிக கொடுங்கோலான ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பரவலாக பங்களாதேஷினுடைய அந்த மக்கள் பிரஜை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. அதாவது நம்ம ஷேக் ஹசீனாவோட ஆட்சி என்றாலே அது ஒரு கொடுங்கோல ஆட்சி, பேசினாலே சிறைக்கு போயிடணும், பேசினாலே ஏதாவது வழக்கு, இப்படி தான் வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. கடந்த 2024 கூட ஒரு அறிவிப்பை செய்திருந்தார்கள். அதாவது 3வது தலைமுறை அவங்களோட பேரம் பேத்திகளாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுடைய வாரிசுகளுக்கு 30% அந்த கோட்டா ரிசர்வேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பூசி முழுகணுங்கிறதுக்காக, இது வந்து எல்லா துறைகளுக்கும் கிடையாது, ஒரு உயர்மட்ட பதவிகள் மட்டும்தான் வந்து அந்த ரிசர்வேஷனு, மற்ற பதவிகள்லாம் வந்து எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு வித்தையை வந்து அவர் கையாண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பிறகு 2024 ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் நாட்டில் வந்து தலை விரித்து ஆடுகிறது, வேலை வாய்ப்பின்மை சுத்தமாக இல்லை. அங்கே ஒரு இந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு அல்லலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவர்கள், யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை வெடிக்கிறது மாணவர்களுடைய மத்தியிலே. அப்போ அதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து அம்மையார் ஹசீனா அவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டம், ரொம்ப ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு, நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டம் வந்து வெடிக்கிறது. அப்போது ஷேக் ஹசீனா அவர்கள் வேறு வழியின்றி இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் அங்கேருந்து, இந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு தஞ்சம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து ஹெலிகாப்டரை எடுத்து இங்கேருந்து வரக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் மத்தியிலே அவ்வளவு பெரிய அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருந்தார் திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள். அப்போ இந்த இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஒரு கடுமையான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை நிலவியதுதான் என்று நம்ம சொல்ல வேண்டும். மேலும் அந்த அம்மையாருக்கு இந்தியா உதவியது. கடந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு கூட மால் பிராக்டிஸ் பண்ணி தான் அவங்க வந்து வெற்றி பெற்றார்கள்
அதாவது இந்தியா அவுட் என்ற மூமெண்ட் கூட பங்களாதேஷில் வந்து நடந்திருக்குங்க. அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு நட்புறவான ஒரு தலைவராக இதுவரை அவர் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் இருந்திருக்கிறாருங்கிறதுனால வந்து இந்தியா தான் வந்து 2024 தேர்தலில் வந்து அவரை வந்து இங்கே வெற்றி பெறுவதற்கு வந்து இங்கே ஃபண்டு பண்ணிச்சு அப்படின்ற ரூமர்ஸ் எல்லாம் வந்து அங்கே உள்ள பிரஜைகள் வந்து பேசக்கூடிய நம்ம காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்தியா தான் உதவியது, இந்தியா தான் மால் ப்ராக்டிஸ் பண்ணி அவர்களை வெற்றி பெற செய்தது, இந்தியாவுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருந்தாங்க அந்த அம்மையார். ஸோ அதனுடைய விளைவாகத்தான் வந்து அந்த அம்மா வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. பிறகு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா அந்த வாக்குறுதியின்படி, இதை வந்து நிறைவேற்றாமல் இருந்ததனுடைய விளைவாக அந்த வாரிசுகள் இருப்பார்கள் அல்லவா, அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வாரிசுகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா, சட்டம் இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் வழங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒன்று வழங்குகிறது. இந்த தீர்ப்புக்கு அடுத்து இன்னும் வீரியம் அடைகிறது அந்த போராட்டங்கள். எப்படி வந்து கொடுக்க முடியும், எங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் போராட்டத்தை மீண்டும் வந்து வெடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. எந்த நாட்டிற்கு ஒரு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் நம் நாட்டில் மகாத்மா காந்தி என்று போற்றக்கூடிய ஒரு தந்தை, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் சொல்லக்கூடிய காந்தியை அவர்களைப் போல பங்களாதேஷிலே முஜிபுர் ரஹ்மான் இருந்தாரோ, அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைகளை அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே உடைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. நான் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து நாடு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லி, அப்போ அந்த வெளியேறும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட அம்மையார் ஹசீனா அவர்கள் விடுறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படின்னா, இங்கே கூட இப்போ இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சுதந்திர வீரர்களினுடைய வாரிசுகளுக்கு எதிராக போராடுகிறார்கள், இவர்கள் எல்லாம் வந்து ரஸாகார்ஸ், அதாவது ஒரு ஆன்டி பங்களாதேஷி, நீ தேச துரோகிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றையும் சொல்லிட்டு போகிறாங்க. எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றின கதையாக தான் இருந்துச்சு. போராட்டம் மிகப்பெரும் வீரியம் அடைந்தது. அந்த அம்மையார் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டிற்குள் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை ஈடுபட்டிருந்தார்கள். இப்போது அதன் பிறகு இடைக்கால அரசு முகமது யூனுஸ் என்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர், அவர் கிட்டத்தட்ட அவர் பதவி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 84 வயது என்று சொல்லப்படுகிறது. 84 வயது அவர்களுக்கு ஆகிறது. ஸோ அந்த நாட்டு மக்களுக்காக அவர் தொடர்ந்து ஒரு சமூக ஆர்வலராக போராடி கொண்டிருந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட முன்னேற்றத்திற்காக அவர் தொடர்ந்து போராடி இருந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்ம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து மக்களுக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்து அவர் போராடி கொண்டிருக்கிறார், களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை கட்சி துவங்க விடாமல் ஷேக் ஹசீனா அவர்கள் தொடர்ந்து இடையூறு செய்து கொண்டிருந்தார். தொடர்ந்து சட்ட ரீதியிலான பல நடவடிக்கைகளை ஷேக் ஹசீனா அவர்கள் பழிவாங்கும் நோக்கத்தோடு முகமது யூசுப் தற்போதைய பிரதமர் அவர்கள் மீது கடுமையான ஒரு தாக்குதலை தொடுத்திருந்தார். குறிப்பாக 147 அவதூறு வழக்குகள், பொய் வழக்குகள் வந்து அவர் மீது போடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவ்வளவு டார்ச்சர்ஸ் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற ஒரு கூறுகளை நம்ம பார்க்கிறோம். இதை அடுத்து தற்போது அவர் பிரதமராக வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறது. இந்த பிரதமராக அவர் பதவியேற்ற பிறகு இந்தியாவை அவனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். அதில் ஒரு கோரிக்கைகளும் அவர் முன்வைக்கிறார். ஷேக் ஹசீனா அவர்களை எங்கள் நாட்டிற்கு நீங்கள் மீண்டும் தர வேண்டும். அவர்கள் மீது தேச துரோக வழக்கு, மாணவர்களுக்கு போராட்டத்திற்கு எதிராக அந்த கையாண்ட விதத்திலே மனிதாபிமானமற்ற வழக்கு மற்றும் ஊழல் வழக்கு, இவைகள் எல்லாம் உள்ளடக்கி பல வழக்குகள் அவர்கள் மீது இருக்கின்றன. அதனாலே அவர்கள் வந்து நீங்கள் நாடு கடத்த வேண்டும் ஷேக் ஹசீனா அவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் போராட்டம் வந்து வெடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம். இதனால் வந்து இந்த போராட்டம் வந்து வெடித்தது. அந்த போராட்டத்தினுடைய வெடித்ததன் எதிரொலியாக அந்த முன்னாள் பிரதமர் அம்மையார் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு வந்து தஞ்சம் புகுந்தது. தற்போது பங்களாதேஷ் அவர்களை வந்து மீட்டெடுப்பதற்காக தங்களுடைய நாட்டிற்கு மீண்டும் கொண்டு வருவதற்காக இன்டர்போல் அமைப்பை வந்து அவங்க அணுகியிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்தியா ஹசீனா அவர்களுக்கு வந்து இந்தியா வந்து ஹசீனா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரபுளாகவே இருந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவரோட ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தாங்க அப்படிங்கிறது காரணத்துக்காக. ஸோ ஷேக் ஹசீனா அவர்கள் மீது மீண்டும் அவருடைய நாட்டிற்கு கடத்தி செல்வதற்கு இந்தியா பெரிதும் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ முகமது யூனுஸ் அவர்கள் தற்போதைய ஆட்சியாளராக இருக்கிறார்களாவா,
நம்முடைய இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணும்னா பங்களாதேஷை சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பல கண்ட்ரிகளில் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து நமக்கு பங்களாதேஷ். இப்போ இந்த பங்களாதேஷ் நமக்கு வந்து விரோத சக்தியாக மாறிவிடுமா, பகை சக்தியாக மாறிடுமா? அப்படி பகை சக்தியாக மாறிவிட்டால் எந்த பெரிய பெரும் ஆபத்துகள் வந்து நம்முடைய இந்தியாவிற்கு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு கருத்துக்களும் சர்வதேச வல்லுநர்களால் வந்து சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பங்களாதேஷ் நம்முடைய இந்தியாவினுடைய உள் விவகாரங்களிலும் அவர்கள் வந்து தலையிடுகிறார்கள். குறிப்பாக இந்த வக்ஃபுகளில் கூட போராட்டங்கள் நடந்துச்சு இல்லையா? வெஸ்ட் பெங்காலில் கூட வயலன்ஸுகள்லாம் ஏற்பட்டது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருவர் இங்கே நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய உள் விவகாரத்திலே கருத்துக்கள் தெரிவித்தார்கள். இங்கிருந்து சிறுபான்மையினுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். வெஸ்ட் பெங்காலினுடைய அங்கே இருந்து மிகப்பெரிய வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அப்போது இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து கண்டனம் தெரிவித்தது, பதில் அளித்தது. இது எங்களுடைய இன்டர்னல் விஷயம். நீங்க எப்படி அதில் வந்து நீங்க கருத்து சொல்லலாம்? அது உங்களுக்கு தார்மீகம் கிடையாது என்ற ஒரு 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 கருத்தை வந்து இந்தியா வந்து அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது. நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய உள் விவகாரத்தை மற்றொரு நாடு தலையிடும் பொழுது அது ஒரு நட்புக்கு ஒரு விரிசல் ஏற்படுத்தும் விதத்திலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிஏஏ போராட்டம் நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டமாக முன்னெடுத்ததை நம்மளால் மறுக்க முடியாது. அந்த போராட்டத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர், அப்போதைய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் ஒரு விமர்சனத்தை, இதே போல ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அங்கே உள்ள சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்படி வந்து நீங்கள் சொல்லலாமா, இப்படி வந்து நீங்கள் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கருத்தை அவர் விமர்சன தோணியிலே தன்னுடைய கருத்துக்களை வைத்திருந்தார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத்தினுடைய ஓவைசி அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இது 1000 தான் எங்களுடைய இந்திய திருநாட்டில் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் கூட இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம், நீங்கள் தலையிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை அப்போதைய அசாதுதீன் ஓவைசி அவர்கள் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தார். ஆகையினால நம்முடைய இன்டர்னலுடைய விவகாரங்களில் அவங்க தலையிடுறதாக இருக்கட்டும், அதே போல சீனாவுக்கு இவர் ஃபேவரபிளாக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சில வதந்திகளான செய்திகள் கூட வருகிறது, ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. அவர் வர்த்தக ரீதியில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷிற்கும் கூட வர்த்தக ரீதியில் இருக்கக்கூடிய அந்த நட்புறவை கூட அவர் மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடலை அவர் செய்தார் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. சீனாவுடைய தளம் வந்து பங்களாதேஷிலே வந்து அமைத்து அந்த தளத்தின் மூலமாக நீங்கள் இந்தியாவை கண்காணிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி ஒரு ரூமர் என்ற ஒரு கணக்கில் தான் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இருந்தபோது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்போது நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு என்று சொன்னால் அது முக்கியமாக பங்களாதேஷ் தான் நம்ம கருத முடியுது. ஏன்னா இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய இலங்கையை பார்க்குறோம், எந்த அளவுக்கு வந்து நம்முடைய மீனவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சீனாவுக்கு முழுக்க முழுக்க தங்களுடைய நாட்டை வந்து அடமானம் வச்ச ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது, அங்கே பக்கம் சீனா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆகையினால நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு அருகில் பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பகை சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்திலே வந்து நமக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பங்களாதேஷ் ஒரு மேஜர் பார்ட்னர் தான் நமக்கு. நம்முடைய அந்த வரைபடத்தில் பார்டரில் வந்து ரொம்பவே ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு சக்தியாக இருந்து கொண்டிருந்த பங்களாதேஷ் இப்போது அவர்கள் வந்து பகை சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்களா? அப்படி பகை சக்தியாக மாறிக்கொண்டிருந்தால் சீனாவுடைய கை ஓங்கும். இந்தியா வரக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் உள்ளாக்கப்படும். ஆகையினாலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த மாதிரியான இந்த விவகாரத்தை கையாள போகிறார், மீண்டும் ஷேக் ஹசீனா அவர்களை வந்து பங்களாதேஷுக்கு ஒப்படைப்பாரா என்பது பற்றியெல்லாம் வந்து காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஆகையினாலே பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல மைனாரிட்டிகள் கூட, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் கூட வந்து கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பலரும் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். இது மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகளையும் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து தான் இன்டரிமுடைய கவர்மெண்ட்டும் உருவானதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும்? பங்களாதேஷ் எப்படியாவது மீண்டும் நம்மளுடைய நட்பு சக்தியாக அவர் வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த
நிர்வாக திறமையால் மீட்டெடுப்பாரா? சீனாவினுடைய கை ஓங்காமல் இருக்க இந்தியா நாடு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. தொடர்ந்து தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.